தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அருள் என்ற நபர் அவர் ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு மாற்றுத்திறனாளிய வேண்டும் என்று ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்து வெக்கமே இல்லாம அசிங்கமே இல்லாம கொஞ்சம் கூட 50 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இருக்கிற அந்த பசங்களை கத்தி கபடாலாம் கொடுத்து தவறான அரசியலுக்கு வழி நடத்துகிறார் அன்புமணி. நீங்களும் அவர் வளர்த்தவர் தானே, ராமதாஸ் ஐயா வளர்த்தவர் தானே. நீங்க என்ன சொல்றீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க தொட்டு சொல்றேன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கட்சி மிக சுதந்திரமாக மிக மிக வேகமாக மிக 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 பாசிட்டிவ் ஆரோக்கியமாக இந்த கட்சி நடைபெற்றுக் கொண்டது. அதுல எந்த விதமான சொல்லாதீங்க. இதுல சென்டிமெண்ட் அது இதெல்லாம் நீங்க பேசலாம். இதெல்லாம் திமுகவுடைய நரேட்டிவ். மூத்த அரசியல் தலைவர், சமூக நீதி காவலர், திமுகவுடைய கைக்கூலியாக மாறி அவர் கைக்கூலிகள் சொல்வதை கேட்டு அவர் நடக்கிறார் அப்படிங்கறதையே அவரை ஐயாவை கொச்சைப்படுத்துற ஒரு விஷயம் இல்லையா? நீங்க ஐயாவை கொச்சைப்படுத்துறது ஐயாவை சுத்தி இருக்கிற இந்த பூசாரிகளும் சூழ்ச்சியாளர். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர் திரு வினோபா பூபதி அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர்னு சொல்றதா அல்லது அன்புமணி அவர்களின் ஆதரவாளர்னு சொல்றதா? பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர்னு சொல்லலாம். ஆனா எனக்கும் அன்புமணி அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புதுசா கட்சி வேணா தொடங்கிக்கலாம் அப்படின்னு ராமதாஸ் ஐயா அவர்கள் இன்று கூட பேட்டி அளித்திருக்கிறாரே. ஒரு விஷயம் சொல்லணும். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதுதான் நிலைப்பாடு. நேற்று முந்தைய தினம் தருமபுரியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியது எல்லாருக்குமே தெரியும், ஊடகத்தில் விழுந்திருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மிக வீரியமாக கடந்த 100 நாட்கள் மேலே 95 நாள் நடைபயணம் போயிருக்காங்க. இந்த பிரச்சனையை பற்றி பெருசாக விவாதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக தான் இருக்குது. அதில் சில பேர் மருத்துவர் ஐயா அவர்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். அவர்கள் வெளியே செல்லும், அவர்கள் துரோகிகள், அவர்கள் பூசாரிகள் திட்டவட்டமாக சொல்லி அதுக்கப்புறமா தான் அவங்க வெளியே போனதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை பேச முடியும். பாட்டாளி மக்களுக்கு தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ராமதாஸ் ஐயா அவர்கள் நிறைய விஷயங்களை வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது குறிப்பாக இந்த சேலம் எம்எல்ஏ அருள் அவர்கள் மீதான தாக்குதல், இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறது? இப்போ திமுக அரசு இருக்குல்ல, இப்போ நடக்கிற அரசு மேலே மிகப்பெரிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்குது. எப்படா இந்த ஆட்சி வெளியே போகும், இந்த ஆட்சி எப்போ முடியும்? மக்கள் எல்லா வகையிலையும் வேதனைப்படுறாங்க. இப்போ ஒரு பொதுமக்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை 2021 திமுகவுக்கு மக்கள் கொடுத்தாங்க. அந்த 4.5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தீவிரமாக இந்த அரசு செய்கிற ஊழல்களை, இந்த அரசு செய்கிற மிஸ்கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு ஆட்சி எப்படி நடத்தக்கூடாது என்பதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதை பட்டியலிட்டு ஒரு புத்தகம், விடியல் எங்கே அப்படின்னு ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. தீவிரமாக திமுகவை எதிர்த்து திமுகவுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றுறது பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதை முன்னின்று செய்கிறார். அதற்காக திமுக சில வேலைகளை செய்கிறது. அந்த வேலை தான் நீங்கள் சொல்கிற இந்த வேலைகள். அவ்வளோதான். எங்களுக்கு இதில் மேலே எந்த சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. இது திட்டமிட்டு திமுகவுடைய சில அடிமைகள் மருத்துவர் ஐயா அவர்களை தவறாக வழி நடத்துறதுனால தான் இது நடக்குது. இல்லை, திரும்ப திரும்ப திமுக அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. இதுக்கு ஏற்கனவே ஐயா அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் பதில் கொடுத்துருக்கிறாரு. திமுக தான் காரணம்னு அன்புமணி அவர்கள் சொல்றது சரியில்லை அப்படின்னு. அதுதான் அவருடைய பதில். இல்லை இல்ல, இதை எப்படி நீங்க ஆதாரமா சொல்றீங்க? அவர் சொல்லவே இல்லை. அவர் நான் தான் சுய நினைவோட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஐயாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இல்ல, அவரே சொல்றாரு. ஐயாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆளுகிற அரசு தவறாக ஒரு விஷயத்த செஞ்சா எப்படி கோவப்படுவாருன்னு ஐயாவுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு அமைதி பூங்கான்றது தமிழ்நாட்டை. அமைதி பூங்காங்கிறது அதனால சொல்றது ஐயாவோடது இல்ல, ஐயாட்ட யாரோ எழுதி கொடுத்து கையெழுத்து வாங்கிடுவாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம். இல்ல வேற எதுவுமே. இதை பாருங்களேன், ஒரு விஷயம் தெளிவா இருக்கும். நாங்க ஆளுகிற அரசு, அதுவும் குறிப்பாக மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அவர்கள் இனி ஒரு மாதம் இல்லை, ஒரு நாள் கூட அரசை நடத்துறதுக்கான தகுதி இல்லை. இதை உரிமை மீட்போம், தமிழகம் காப்போன்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலையும் மிகப்பெரிய அளவில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நடைப்பயணம் போயிருக்காங்க. போகிற இடத்துலலாம் எல்லா நிலையில் இருக்கிற பொதுமக்களும்
விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மிக வேதனையோடு அவங்க சொல்கிறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள், ரிட்டையர்டான ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ரிட்டையர்டான ஊழியர்கள், அவர்கள் வந்து மருத்துவர் அன்புமணி பார்த்து கேட்கும் போதெல்லாம் எங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டாங்க. கல்வி கடனை ரத்து பண்ணுறோன்னு சொல்லி எங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினாங்க. கல்வி கடனை ரத்து பண்ணல. விவசாய கடனை வந்து நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு சொல்லி எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கினாங்க. அதை வந்து அதை வந்து இது வரைக்கும் கடனை ரத்துப்படி பண்ணல. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லோன்ஸ் நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதை நாங்கள் பண்ணல. திமுக அரசு இந்த மாதிரி வாக்குறுதிகள் பலது இருக்குது. அதான் சொன்னோம், மொத்தம் கொடுத்தது 505 வாக்குறுதிகள். நிறைவேற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா வெறும் 7% தான். அறகுறையாக நிறைவேற்றப்பட்டது இன்னொரு 7%. 86% இங்கே நிறைவேற்றப்படலை. ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு தடவை 90ன்றாங்க, ஒரு தடவை 95ன்றாங்க, ஒரு தடவை 96ன்றாங்க. அவங்களுக்கு இப்போ திமுக அரசுக்கு ஒரு பதற்றம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க ஏதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமான எதிர்க்கட்சியை, ஆரோக்கியமான தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்களை தமிழ்நாட்டுக்கு அடுத்த நிலையை கொண்டு போகணும், அந்த கட்சியினுடைய இந்த திமுக அரசினுடைய ஊழல்களை, திமுக அரசினுடைய அந்த அரசினுடைய நிலையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டாங்கன்னா அவங்கள உடனே டார்கெட் பண்ணுறது. ஆளும் அரசாங்கம், அதில் இருக்கக்கூடிய அதிருப்தி என்ன, பிரச்சனைகள் என்ன தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது பேச வேண்டியது தான். அதை அன்புமணி அவர்களும் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே உட்கட்சி பூசலில் ராமதாஸ், அன்புமணி இந்த பிரச்சனையில் இதெல்லாம் அடிபட்டு போயிடுதா? நீங்கள் பேச வேண்டியது ஒரு நெருக்கடிக்காக தான் இந்த உரிமை மீட்பு பயணத்தையே கையில் எடுத்திருக்கிறார் அன்புமணி அவர்கள்ங்கிறது எப்படி? நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் போயிட்டு திமுகவுடைய அறிவாலயத்திலையோ இல்லை அவரோட வீட்லேயோ மு.க. ஸ்டாலின் வீட்டில் போய் பாருங்கள், பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அவருக்கும் அவர் மகனுக்கும் அவர் மருமகனுக்கும் என்ன பிரச்சனை இல்லாமல் இருக்கேன்? அது வீட்டோட இருக்கிறதும் அம்பலத்துக்கு வர்றதும் வித்தியாசம் இருக்குல்ல. ஊடகங்கள் இருந்தால் அவங்க வருவாங்க. ஊடகங்கள் எல்லாம் அவங்க கைக்கூலியாக இருக்கிறதுனால அவங்க அதை கொண்டு போகிறது இல்லை. ஒன்றுமே இல்லைங்க. கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது. எத்தனை டிவியில் விவாதம் பண்ணாங்க. அப்போ என்ன தெரியுமா, இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாது. அதாவது எந்த கட்சியும் இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாது. எதிர்கட்சிகள் அதுவும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசக்கூடாதுன்னு திமுக செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி வலை தான் அது. அதுக்கு மருத்துவர் ஐயா கூட இருக்கிற சில சூழ்ச்சியாளர்களும் சில பூசாரிகளும் இந்த வேலையை செய்கிறாங்க. அது வந்து அவங்க கைக்கூலி பெற்றுக்கொண்டு அவர்கள் கூலி வாங்கி கொண்டு இந்த வேலையை செய்கிறாங்க. அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு மிக தெளிவாக மருத்துவர் அன்புமணி மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. தமிழக மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி தொண்டர்கள் இவர்கள் எல்லாருடைய எதிர்காலத்தை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி மிக தெளிவாக இந்த பயணத்தை தொடங்கும். அவ்வளோதான். இதில் வெறும் மாற்றுக்கருத்து இல்லை. எல்லாருக்கும் தெரியும் இந்த கட்சியை தொடங்கியவர் மருத்துவர் ஐயா, நிறுவனர் மருத்துவர் ஐயா, இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இது வந்து சட்டப்பூர்வமாக இருக்குது, மக்களுடைய ஆதரவோடு இருக்குது. 1995 பசுமை தாயத்தில் வேலை செய்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலே அவர்களுக்கு அரசியல் பயணம் இருக்குது. மிக குறைந்த வயதில் மத்தியில் கேபினட் அந்தஸ்து உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுத்ததே தப்புங்கிறாரு. இன்னைக்கு ராமதாஸ் மத்திய அமைச்சர் ஆக்குனது அன்புமணியை பார்க்கனதே தப்புங்கிறாரு. ஏப்ரல் மாசத்துல இருந்து இதே சொல்ற மாதிரி திமுக செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல நீங்க திமுக இல்ல நான் என்ன சொல்றேன், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கண்டிப்பா நம்ம இதை பத்தி பேசிதான் ஆகணும். இதற்கு மக்கள் 2026 தேர்தலில் யாரு பெஸ்ட், யாருக்கு கொடுத்தா அடுத்து நல்லாட்சி நடக்கும் தமிழ்நாட்டில்னு கண்டிப்பா அவர்கள் முடிவு கட்டுவாரு, முடிவு கொடுப்பாங்க. யாரை வெளியே தள்ளணும், இப்ப ஃபர்ஸ்ட் வந்து யார் வருவாங்கன்றது கூட அடுத்தது. கண்டிப்பா தெரியும். மு.க. ஸ்டாலின் அவர்களை திமுக அரசை இந்த ஆட்சியிலிருந்து அகற்றணும்ன்றதுதான் இப்போதைக்கான, அதுதான் மக்களுடைய நிலைப்பாடு. சரி, அது கண்டிப்பா தெரியும். 2026 தேர்தல்ல தெரியும் யாரு வெளியில போகணும், யாரு உள்ள இருக்கணும், அதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்ப உங்களுடைய கட்சி பிரச்சனை நீங்க சொல்றீங்க, ஊடகம் வெளிச்சம் இருக்கு, அதை மறைப்பதற்காக அப்படிங்கிறாங்க. ஆனா வாரமா இருக்கட்டும், பிரஸ் மீட்டு கூப்பிட்டு செய்தியாளர்களை அழைத்து பேசுவது ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். அவங்கதான் அழைப்பு கொடுத்து பேசுறாங்க. அப்ப நிறைய விஷயங்களை வெளிப்படையா வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதும் அவர் தான். அப்ப நீங்க இந்த திமுக கைகூலி அப்படிங்கிற பாயிண்ட மட்டும் நீங்க சொல்லிட்டு இந்த பிரச்சனைகள்ல இருந்து தான் தப்பிச்சுக்கிறீங்களா? இல்ல சொன்னா நீங்களும் ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா உண்மைதான். இப்ப சொன்னா உங்களால ஏத்துக்க முடியாது. இல்ல என்ன ஆதாரத்தோட சொல்லுங்க. குற்றம் சாட்டுறது நமக்கு சுலபம் தானே. சிம்பிள். இப்ப வந்து எப்பெல்லாம் திமுக மேல ஒரு பெரிய பிரச்சனை வருதோ அப்போ எங்கேயாவது ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க, எங்கேயாவது ஒரு மக்களுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. இல்லை அந்த எதிர்கட்சி தலைவர் பேசுகிற நேரத்தில் அப்போ நடிகர்களை கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. 1949 அவங்க ஆரம்பித்து இதே வேலை தான் அவர்களுடைய வேலையே. எந்த எதிர்கட்சியும் நீங்கள் வந்து இதே சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி 1992 ரெண்டாக பிரித்தது யார்? அப்படி ஒன்றுமே பிரிக்கல. ரெண்டாலும் இல்லை, தீரன் அவர்கள் தலைமையில் தமிழ் பாமகன்னு ஒன்று உருவாக்குனது மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனார் கருணாநிதி. அவங்க டிஎன்ஏலே தான்.
எந்த குடும்பமும் ஒத்துமையாக இருக்கக்கூடாது, எந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த சமுதாயமும் ஒத்துமையாக இருக்கக்கூடாது. எவனையாவது சிண்டு முடியணும், எவனாவது அடிச்சுட்டு இருக்கணும், எவனாவது வழக்கு வாங்கணும், எவனாவது அது நம்ம குளிர் காயணும். இல்லை அவங்க திட்டமிடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட 80 வயதுக்கு மேல் உள்ள ஒரு நபர், அடுத்து மூத்த அரசியல் தலைவர், சமூக நீதி காவலர், திமுகவுடைய கைக்கூலியாக மாறி அவர் கைக்கூலிகள் சொல்வதை கேட்டு அவர் நடக்கிறார் அப்படிங்கிறதையே அவரை ஐயாவை கொச்சைப்படுத்துற ஒரு விஷயம் இல்லையா? நீங்க ஐயாவை கொச்சைப்படுத்துவது ஐயாவை சுத்தி இருக்கிற இந்த பூசாரிகளும் சூழ்ச்சியாளர்களும் இல்ல, அவங்க பேச்சுக்கு மயங்கி பேசிடுவாரு அப்படிங்கறதே அவருடைய சுய நினைவை அத நீங்க வந்து ஒரு கேள்விக்குறியாக்குறீங்களா? மருத்துவர் ஐயா அவர்களுடைய எந்தவித குற்றச்சாட்டும் நாங்க தயாரா இல்லை. ஒரே விஷயம் இருக்கு, நீங்க வேணா கேட்கலாம், அவரை நீங்க தெளிவா சொல்லிட்டாங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். மருத்துவர் ஐயாவை சுற்றி உள்ள சூழ்ச்சியாளர்களும் பூசாரிகளும் மருத்துவர் ஐயா அவர்களை ஏமாற்றுறாரு. வேறு இதை நீங்க 10 தடவை கேட்டாலும் அதான் பதில். ஏன்னா அவர்கள் சொல்லும் போது நீங்க ஒரு விஷயம், அவர்கள் ஐயாவை தவறாக வழி நடத்துகிறார்கள். முந்தா நேத்து கோயம்புத்தூர்ல பாலியல் வன்கொடுமை நடந்து அதை வந்து 24 மணி நேரத்துல பிடிக்க மாட்டாங்க, அப்புறம் சுட்டு பிடிக்கிறாங்கன்றாங்க. அமைதி பூங்கான்றாரு தமிழ்நாட்டு. அப்ப ஐயா சொல்லாது, ஐயாவா இருந்தா எந்த நேரத்துல இந்த அமைதி பூங்கான்னு சொன்னாருன்னா, அருள் விஷயத்துல, அருள் எம்எல்ஏ விஷயத்துல கத்தி கபடா வீச்சறிவாள்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நடத்துறாங்களே, இது அன்புமணியும் சௌமியா அவர்களும் தான் பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்றதுனால நம்முடைய தமிழ்நாடு எப்பவும் அமைதி பூங்காவாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறவரை என்னுடைய நண்பர் கலைஞர் அந்த சம்பவத்தை ஒப்பிட்டு சொல்றாரு. தெரியல, பாட்டாளி மக்கள் கட்சியின் 10.5% இடஒதுக்கீட்டை விஷயத்துல சட்டமன்றத்துல வேண்டுமென்றே பேசாத வண்ணம் செய்த ஒரு பூசாரி, ஒரு சூழ்ச்சியாளர் அந்த ஐயா கூட இருக்காங்க. அதை பத்தி பேசல. கருணாநிதி பேர்ல பல்கலைக்கழகம் வரணும்னு பேசுறாரு ஒருத்தர். கட்சியில கட்டமைப்புல எதையுமே கேட்கல, யாரையுமே கேட்கல. கேட்கறது யாரு? 10.5% இடஒதுக்கீடு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து விகிதாச்சார இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் 4 ஆண்டுகளை நடத்திருக்கலாம். மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக, மு.க. ஸ்டாலினுடைய கட்சியினுடைய ஆதரவாளராக அவருக்கு தேவையானதை இங்க செய்யறதுக்கு ஒரு கருப்பாடு ஐயா கூட இருக்காங்க. ஐயா அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாரா? ஆனா அதே பண்ண மாட்டாரு. ஆனா இது ஒன்னு புரிஞ்சுக்கணும், இல்ல அதே ஐயா தானே உன்னை கோட்டையில வந்து பாக்கணுமா அப்படின்னு ஸ்டாலின் அவர்களையே கேட்டவர் அவர் தானே. அப்பவும் தானே அந்த கருப்பாடுகள்லாம் கூட இருந்தது. அப்ப நினைவு பிறழாத சுய நினைவோட இருந்த ஐயா அவர்கள் இப்ப மட்டும் திமுகவுடைய கைக்கூலியா அந்த கருப்பாடுகள் சொல்றதை கேட்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கருப்பாடுகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அமைதி கருப்பாடுகள் வேலை செஞ்சு சிம்பிளுங்க. இல்ல அப்பவும் உங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓராண்டுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்தாங்க ஐயான்றத நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப கருப்பாடுகள் வேலை ஆரம்பிச்ச உடனே தான் அதை வந்து அந்த கருப்பாடுகளுடைய வேலையை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மிக துல்லியமாக அதை சரி பண்ணாங்க. ஓகேங்களா? அதுல ஈல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்குது. உங்களுடைய பிரச்சனையை மறைக்கிறதுக்கு நீங்க திமுகவை கை காட்டுறீங்களா? இல்லையே, தெளிவா தமிழ்நாட்டு பிரச்சனையை, தமிழ்நாட்டு ஆட்சி கேவலத்தை, அவலத்தை, திமுகவுடைய ஊழலை, மு.க. ஸ்டாலின் ஆட்சி அதிகாரம் பண்ண தெரியாத திராணியற்ற செயலை மறைக்கிறதுக்கு திமுகவும் திமுக ஊடகங்களும் திமுகவுடைய அடிவரடிகளும் திமுகவுடைய அடிமைகளும் இந்த வேலையை செய்யறாங்க. அதுதான் நாங்க சொல்றோம். சரி, நீங்க சொல்றீங்க உரிமை மீட்பு பயணம் நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றீங்க. சரி, ஆனா நீங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போதே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னது? இந்த பயணத்தை கட்சியினரும் மக்களும் நம்ப மாட்டார்கள், இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும்னாரு. இப்ப கொண்டு வந்து நிறுத்தி இருக்கா? சேலத்துல அருள் விஷயத்துல நிறுத்தி இருக்கா? எழுதி குத்துதா அப்படியே இருக்குங்க. அதான் நான் சொல்றேன், திமுக இந்த நடைப்பயணம் போனா தங்களுடைய ஆட்சியினுடைய அவல நிலை மக்களுக்கு தெரிஞ்சிடும், மக்கள் கிளந்து எழுவாக, பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்க்கு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் வந்துடும், மக்கள் ஆதரவு வந்துடும். திமுக சொன்னது நீங்க புரிஞ்சுக்கங்க. நேற்று நடந்தது கூட, முந்தா நேற்று நடந்தது கூட, அந்த அருள் என்ற நபர் அவர் ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு மாற்றுத்திறனாளிய வேண்டும் என்று ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்து வெக்கமே இல்லாம அசிங்கமே இல்லாம கொஞ்சம் கூட 50 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதற்கு என்ன, அந்த பையனை மீட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது தான் போச்சு. போறவங்கள ஒரு பையனை வந்து காரை விட்டு ஏற்றிருக்காங்க. புரியுதுங்களா? அவர்கள் தான் யாரு? அருள் என்பவர் ஒரு சட்டவிரோதமாக ஒரு ரவுடி எலமெண்ட் அந்த வேலையை பண்றாங்க. அதுக்கு எதிர்த்து நாங்க வந்து வழக்கு போட்டு நேற்று போய் சட்டம் ஒழுங்கு பெர்சிஷன் ஆயிடுச்சு. வழக்கு போடணும்ல காவல்துறை, ஏன் போடல? நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏக்கள் 3 பேர் போய், பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அவர் போய், கணேஷ் எம்எல்ஏ, எக்ஸ்எம்எல்ஏ, சிவகுமார் அவர்கள் எம்எல்ஏ, சதாசிவம் எம்எல்ஏ, இவர்கள்லாம் போய் அங்கே உட்காந்து அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தர்ணா பண்ணதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர். அப்போ போலீஸ் யாருக்கிட்ட இருக்கு? மு.க. ஸ்டாலின் இருக்குது.
யார் ஏன் வந்து வழக்கு போடல? போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம அருள் மேல கொலை வழக்கு இப்ப வழக்கு போட்டிருக்கு. கொலை வழக்கு, கொலை குற்றவாளி இப்ப அவர். புரிஞ்சுங்க உங்களுக்கு? அப்ப நாங்க பாதிக்கப்பட்டவர்கள் யாராலனா இந்த அருளால. இந்த அருள் அப்புறம் காவல்துறையோட என்ன சொல்றது கூட்டு, அது காவல்துறை யாருக்கு மு க ஸ்டாலின். அதனாலதான் சொல்றோம், இது திட்டமிட்டு மு க ஸ்டாலின் அவர்களால், திமுக அவர்களால் இது திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகிறது. இந்த ஒரு கட்சிக்கு இல்ல, பல கட்சிக்கு உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், ஒரு சாமானியனுடைய கேள்வியாவே நான் கேட்கிறேன். இத திமுக ஒரு பெரிய திராவிட கட்சி, அவங்க இல்ல பெரிய கட்சி இல்லன்னா அவங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. கூட்டணியா அவங்க தனியா நின்னா கூட 20% மேலங்க. அவங்க ஒரு திராவிட கட்சி. இங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு? இப்ப இந்த கட்சியை பிளக்கணுங்கிறதுக்காக அவங்க மெனக்கெட்டு ஒரு மூத்த அரசியல் தலைவரை மாத்தி அவங்க சுத்தி அவங்கள திமுக கைகூலி வைக்கிறது, அவரை மாத்துறது அப்படிங்கிறதே இது சாமானியனுக்கு உள்ள கேள்வி. இது நீங்க சொல்றதுக்கு அது கதையாது. சரியா? சாமானியனுக்கு என்ன புரியும் நான் சொல்ல வரேன். இப்போ சாமானியனுக்கு என்ன புரியும்னா, திமுக 1949 இன்னைய வரைக்கும் தனியா நின்று ஆட்சியை பிடிக்கலன்னு சாமானியனுக்கு தெரியும். திராவிட கட்சினே சொல்லாதீங்க. ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துட்டா கூட திராவிடம் என்ன சொல்லுது? சமூக நீதியை பேசுதுன்னு சொல்றாங்க. சமூக நீதிக்கு என்ன பண்ணாரு மு க ஸ்டாலின்? சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டாரா? திமுக எதுவுமே என்ன பண்ணாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. திமுக ஆரம்பத்துல நீங்க சொல்றத சொல்லுங்க. நான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராங்களா, இதெல்லாம் திமுக வரலாற்றுல கொண்டு வந்தது தானே ஒவ்வொன்றுமே. உங்களுக்கே வந்து இடஒதுக்கீடுக்கு கலைஞர் தான் கொடுத்தாருன்னு ஐயா அவர்களே சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்குங்க அர்ச்சகராவெல்லாம் அனைத்து சாதின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. எங்கேயாவது நடக்குது அது? ஏன் நான் என்ன கேட்கறேன், கோயில்ல போய் பூஜை பண்றது மேட்டர் இல்லைங்க. பள்ளிக்கூடம் போய் படிக்கணும், காலேஜ் போய் படிக்கணும், வேலைக்கு போகணும், அரசு வேலைக்கு போகணும், அது முக்கியம். அது நீங்க அதை பேச மாட்டீங்களே. ஏன் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு? ஏன் உங்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் வந்து தெலுங்கானால பண்றாங்கல்ல, உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் பண்றாங்கல்ல, நீங்க திராவிட கட்சின்றீங்களே. சமூக நீதிக்கு இவங்க சமூக நீதி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் தான் திராவிட கொள்கைன்றாங்க. கொடுத்தாங்களா? ஏன் 1971 1969 சட்டநாதன் ஆணையம் கொடுக்கும் போதே கொடுத்துருக்க வேண்டியதான கருணாநிதி? ஏன் கொடுக்கல? 21 உயிர்களை இழந்து போராட்டம் பண்ணி அப்புறம் வந்து நாங்க அவங்களை கொடுக்க வச்சோம். பன்னீர் சமுதாயம் கொடுக்க வச்சது. சொல்லி முடிச்சிடறேன், நீங்க அப்புறமா கேளுங்க. தெருவுக்கு தெரு சாராய கடை வச்சிருக்கிறது பெண் உரிமையா? சாராயம் வித்து ஆட்சி செய்யறது மிக மோசம். அந்த பணம் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்னு யார் சொன்னா? அண்ணா சொன்னார்ல, பேரறிஞர் அண்ணா. இந்த அண்ணா சொன்ன வார்த்தை இவங்க என்ன பண்ணாங்க? தமிழை சொல்லி பேசி பேசி ஆட்சிக்கு வந்தாங்கல்ல. தமிழ் என்ன நிலையில இருக்குது? தமிழுக்கு இவங்க என்ன மரியாதை கொடுத்துருக்காங்க? தமிழை ஆட்சி மொழியாக்கி விட்டார்களா? தமிழை வழக்காடு மன்ற மொழியாக்கிட்டாங்களா? சரி. தமிழை வந்து வழிபாட்டு மொழியா இவங்க ஆக்கிட்டாங்களா? என்ன ஆக்கிட்டாங்க இவங்க? சரி, நான் ஒண்ணு சொல்றேன். திராவிட கொள்கையில வேற என்ன இருக்குது? சரி, திராவிட பேசுறாங்க. சுயமரியாதை கொள்கையில ஒரு தமிழன், ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரஜையும் சுயமரியாதையோட உழைத்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு கொண்டு வரதை விட்டுட்டு நீங்க வந்து இன்னமும் அவங்களுக்கு வந்து நான் வந்து 1000 ரூபாய் பணம் கொடுப்பேன், அவங்களுக்கு அது கொடுப்பேன், இது கொடுப்பேன்னு சொல்லி இன்னமும் மக்களை ஏமாத்திருக்கீங்க. சுயமரியாதைக்கான இதுவா? சரி. எந்த தமிழ் சமுதாயத்தை, எந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சமுதாயத்தை சுயமரியாதையோட வாழ விட்டுருக்காங்க? சரி. நீங்க திராவிடமுக்கும் இந்த கட்சிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. திருப்பி சொல்றேன், அது ஒரு பெரிய கட்சி, அது ஒரு பெரிய தலைவர், அவர் பெரிய ஆட்சி அதிகாரம் பண்ணது ஒண்ணுமே கிடையாது. கொதிக்காதீங்க, இருங்க. நீங்க இவ்வளவு கொதிக்கிறீங்கல்ல, எதுக்கு நீங்க கூட்டணி வச்சீங்க திமுகவோட? திராவிட கொள்கை இல்ல, திராவிட கட்சி இல்ல, சமூக நீதி இல்ல, அப்பட்டமா தெரியுது இல்ல, ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? இந்திய தேர்தல் முறை என்பது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். இங்க வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. விகிதாச்சார அடிப்படையில் மக்கள்கள் தேர்ந்தெடுக்கப்படுறது, பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது. ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு கட்சி வர வேண்டும் என்றால் கொள்கை கூட்டணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர்தல் கூட்டணி இருக்கலாம். ஏன்னா சட்டமன்றத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போகணும், பாராளுமன்றத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போகணும். அன்னைக்கு தேர்தல் கூட்டணி வைத்ததோடு தான் இன்னைக்கு எங்களால இந்த திமுக அரசுடைய இந்த அளவுக்கு எதிர்த்து பேச முடியுது. அன்னைக்கு அவங்க இடம் கொடுத்து எம்எல்ஏ சீட் உங்களுக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு நீங்க பேசுறீங்க தேர்தல் கூட்டணி வச்சு வாங்கிப்பீங்க, அப்புறம் கொள்கையை பத்தி பேசுவீங்கன்னா என்ன நியாயம்? கருணாநிதி அவர்கள் எங்க எம்எல்ஏ எங்க ஓட்டு இருக்குல்ல அதை வச்சுட்டு அவர் முதலமைச்சராக இருந்ததுனால தான் அந்த ஆட்சியை மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கருணாநிதி அவர்கள் 2006 அவர் ஆட்சி அமைச்சது பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏக்கள் துணையோட தான். புரியுதுங்களா? அவங்க ஆட்சி அமைச்சதே பாட்டாளி மக்கள் கட்சியோட துணையில. அவங்க என்னமோ தனியா ஆட்சி அமைக்கல. ஊடகவியலாளருக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இது ஒண்ணும் யாரும் அவங்க கொடுத்தது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளிகளும் ஆட்சிக்கு வந்தோம். ஏன்னா எங்க ஓட்டு அவங்களுக்கு போச்சு, அவங்க ஓட்டு எங்களுக்கு வந்துச்சு.
ஏதோ அவங்க தனியா ஆட்சி பிடிச்ச மாதிரியும், அவங்க 4 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்த மாதிரியும், அவங்க 4 பேருக்கு அமைச்சர் கொடுத்த மாதிரி, நீங்க எங்களுக்கு ஓட்டு சீட்டு அவங்களால உங்களுக்கு எம்எல்ஏ கிடைச்சதுல, எங்களுக்கு ஓட்டு கொடுக்கல, சீட்டு கொடுக்கலனா நீங்க ஆட்சியில வர முடியாது. சிம்பிள். நீங்க கூட்டணிக்கு போகலனா உங்களுக்கு எம்எல்ஏ கிடையாது. சிம்பிள். தேர்தல் கூட்டணி இது கொள்கை கிடையாது. அதுக்காக நீங்க வந்து தைலாபுரத்துல இருந்து தைலம் வருதுன்னு எதுக்கு கருணாநிதி சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? அவர் ஆட்சியில் நடக்கிற அவலங்களை சுட்டி காட்டுறவரு. சரி, அவர் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, தைலாபுரத்திலேருந்து தைலம் வருதுன்னு கலைஞர் அவர்கள் சொன்னதும், ராமதாஸ் ஐயா அவர்கள் அறிக்கை விட்டது, இப்படி ஒரு அரசியல் போயிட்டு இருக்கப்போ இன்னைக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்றாரு, அன்புமணி செய்யறது நாகரிகமான அரசியல் கிடையாது, அவருடைய நடவடிக்கையும் பேச்சும் அருவருக்கத்தக்கதுன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி மருத்துவர் ஐயா கூட சுத்தி இருக்கிற பூசாரிகளும் சூழ்ச்சியாளர்களும் திமுகவுடைய அந்த அரசு இருக்குல்ல, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அதை கொண்டாந்து கையெழுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுக்க சொல்றாங்க. அவ்வளவுதான். இது வந்து மருத்துவர் ஐயா கிடையாது. சரி, இப்ப திமுக தான் பாமகவை பிரிக்குது, இந்த வேலையை செய்யுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க டிஎன்ஏலே இருக்குன்னு உங்க வார்த்தையிலேயே நான் சொல்றேன். அப்போ பாமகலேருந்து தீரன், வேல்முருகன் இவங்கெல்லாம் தூக்கி எறியப்பட்டாங்களே, அப்ப அதெல்லாம் என்ன? இன்னைக்கு அவங்க குமுறிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவ்வளவு உழைச்சது. அப்ப நீங்க செஞ்சதுதான் இப்ப திரும்ப அடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நான் திருப்பி சொல்லிட்டேன். தீரன் அவர்களை பிரித்தது கருணாநிதினு ஊருக்கே தெரியும். வேல்முருகனை பிரிச்சு அதுவும் தெரியும் யாருன்னு. நீங்க போய் கேளுங்க, எல்லாருக்குமே தெரியும். அவங்களே திரும்ப சொல்றாங்க உள்ள நடந்ததுல என்ன வரலாறு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க, எதனால போனாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். கட்சி பலமாக வளர்ந்துடக்கூடாது, கட்சியில ஒரு வளம், ஒரு நாலேஜபிளான ஒரு விஷனரி லீடர்ஷிப் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். உங்களுக்கு 35 இயர்ஸ்ல he was the young cabinet minister. சும்மா இல்ல, 5 years of cabinet ministry. இன்னைக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லன்னு ஒரு வார்த்தையில அடிச்சிட்டாரே ஐயா. அவங்க சொல்லுவாங்க, அத பத்தி மக்கள் பாத்து ஐயா அவங்க இல்ல ஐயா சொல்லல, தான சொல்றல. திமுக எழுதி கொடுத்தது அப்படியே வருது. திமுக ஏத்துக்க முடியாதுங்க. திமுகவுக்கு என்னன்னா, தன்னை மு.க. ஸ்டாலினை விட நாலேஜபிளா யாராவது பேச கூடாது. அப்ப 2026 தேர்தல்ல அன்புமணி அவர்கள் என்ன செய்ய போகிறார்? அதை இன்னும் 1 மாதங்களில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எங்க பொதுக்குழுல நாங்க முடிவெடுத்திருக்கோம். என்ன முடிவெடுத்திருக்கோம்? பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு வருகிற 2026 தேர்தலில் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாடு எடுப்பதை கூடிய விரைவில் அவங்க அறிவிப்பாங்க. இப்போ இந்த பிரச்சனை ராமதாஸ் அவர்கள் தனியா இன்ன வரைக்குமே தனியாகத்தான் இருக்கிறார், தனியா தான் அவர் பேசுறார். எனக்கும் ராமதாஸுக்கும் சம்பந்தம் இல்லை, என் கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் இன்னும் 5 மாதங்கள் தான் இருக்கு. அப்போ யாருக்கிட்ட இந்த சீட்டு பாமகன்னு சீட்டு பேசுற விவகாரங்களா இருக்கட்டும், ஒரு பிராக்டிக்கலாவே நம்ம பார்ப்போமே, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் யாரை முன்னிறுத்தும், யாரை பாமகவுடைய முகமாக பார்க்கும். ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து திமுக என்னென்னலாம் ப்ரெஸ் மீட் கொடுத்து என்ன பண்ண முடியுமோ அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவர் பேசுறாரு, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அது எழுதி கொடுத்தது அப்படியே பேசுறாரு, அது வேற. பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு அந்த அதிகாரத்தை கொடுத்துருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த சொல்றது கட்சியின் ஆதரவு வேண்டும்னா எந்த கட்சியாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட பேசுவாங்க. அந்த அன்புமணி அவர்கள்ட்ட பேசுவாங்க. பேசினதுக்கு அப்புறம் அது முடிவை மருத்துவர் அன்புமணி ராமதாஸும் அந்த எந்த கட்சி வருதோ அந்த கட்சி கூட கூட்டணி வரும். இதுல இந்த பிரச்சனைகள் வரும் போகும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. எல்லா பிரச்சனைகளும் இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது சந்திச்சிட்டார். உலக டொபாக்கோ லாபின்னு ஒரு லாபி உண்டு, பெரிய லாபி உலகத்திலே. இந்தியா முழுவதும் பப்ளிக் ஸ்மோக்கிங்கை பேன் பண்றதுக்கு வேற அதுக்கு முன்னாடி இந்த எந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் துணியில, அதுக்கு அப்புறம் வந்த எந்த சுகாதாரத்துறை அமைச்சரும். அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய மெடிக்கல் மாஃபியாஸ், டொபாக்கோ மாஃபியாஸ் எல்லாரையும் எதிர்த்து மிகப்பெரிய மாவீரனா பட்டம் சூட்டப்பட்டவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். விளையாட்டு கிடையாது. 108 ஆம்புலன்ஸ் திட்டம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 1,00,000 உயிர்களை காப்பாற்றி ஒவ்வொரு மாவட்ட அளவில் எடுத்துட்டா கூட தமிழ்நாடும் ஃபுல்லா அது இருக்கு. நீங்க போலியோவை எராடிகேட் பண்றது, கேன்சர் விஷயத்துல டொபாக்கோ எகென்ஸ்டா போர் தொடுத்ததுல நீங்க ஆஷா ஒர்க்கர்ஸ் இன்னைக்கு கோவிட்னால தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் கிராமங்கள்ல, மலை கிராமங்கள்ல, குக்கிராமங்கள்ல கொண்டு போய் ஆஷா ஒர்க்கர்ஸ் போய் வேக்சினேஷன் போட்டாங்கல்ல, அதுக்கான கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு எல்லாரும் ஆரோக்கியமா இருக்காங்கன்னா அதுக்கு ஆஷா ஒர்க்கர்ஸ், அதுக்கு WHO மிகப்பெரிய விருது கொடுத்துருக்கு. ஒரு சாதாரணவர் கிடையாது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். நான் சொல்றேன் கேளுங்க, தமிழ்நாட்டுக்கு வாராது வந்த மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவர், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 5 ஆண்டு காலம் ஒரு அதிகாரத்தும் ஒரு துறையில இருந்து அந்த துறையை மிகப்பெரிய அளவுல இந்தியா போற்றும் அளவுக்கு, அன்னைக்கு இருந்த பிரதம மந்திரி மன்மோகன் சிங் போட்டுக்கிற அளவுக்கு, அன்னைக்கு இருந்த ஸ்பீக்கர் சோம்நாத் சாட்டர்ஜி போட்டுக்கிற அளவுக்கு, இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில போனா எக்ஸ் கேபினட் ஹெல்த் மினிஸ்டர் மிஸ்டர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ்னா எவ்வளவு பெரிய மரியாதை வருது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். கட்சிகளே பாகுபாடு. ஆனா அதே சமயம் அவர் மேல வழக்கு கூட இருக்கு இல்லையா? அது யார் மேலதான் இல்ல, நீங்க அதான் சொல்லல, இன்னைக்கே இந்த வேலை, இன்னைக்கு இவ்வளவு ஊழல் பிரச்சனை பேசுறீங்க, ஆனா அவர் மேல இன்னும் இந்த வழக்கு இருக்கு. இன்னைக்கே இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க, அன்னைக்கு கொடுத்துக்க மாட்டாங்களா?
பிரச்சனை கொடுக்கறதுக்கு அது அமைச்சராக்குனதே திமுக தானே. அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி அனுப்புறதே திமுக தானே. அவங்க அவர்களுக்கு எங்களுடைய எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அமைச்சரானது பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்காளர்களால், தொண்டர்களால். ஏன்னா இது என்னமோ அவங்கன்னு அந்த கதை பேசுவாங்க. இல்ல அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா? அப்படி பேசினாங்கன்னா கருணாநிதி ஆட்சி அமைச்சது காரணம் நாங்க. அப்படி பேசுனீங்கன்னா கருணாநிதி ஆட்சியில் இருந்த காரணம் யாரு? நாங்க. எவ்வளவு ரேஷியோன்னு இருக்கா? எப்படி வேணா எடுத்துக்கங்க. ஏன் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல நீங்க ஒரு கூட்டணி இருக்குது அப்படின்னா 1000 ஓட்டு கூட இன்னைக்கு வேல்யூ. அது என்ன வேல்யூ? 1000 ஓட்டு அமைச்சர் ஆக்குனவர் மேலேயே உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து அவங்க மேல வழக்கு போட வச்சாங்க. இன்னைக்கு நீங்க மக்களுக்கு ஆரோக்கியமாக, மக்களுடன் நின்று மக்களுடைய பிரச்சனைக்காக போராடிட்டு இருந்தீங்க, மக்கள் ஆரோக்கியமா நீங்க வந்து வழி நடத்துறீங்கன்னாலே மக்களுக்கு எதிரானவர்கள் ஓகேங்களா இந்த வேலையை பண்ணுவாங்க. எங்களுக்கு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைச்சர் தலித் எழில்மலை சொல்ல முடியும். இரண்டாவது அமைச்சர் பொன்னுசாமி, அவரும் தலித் வகுப்பை சேர்ந்தவர். பாட்டாளி மக்கள் கட்சி பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு எம்பி அனுப்புனாங்க, டாக்டர் ராமதாஸ், அவர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். பாட்டாளி மக்கள் கட்சி அருந்ததிய சமுதாயத்தை நீங்க வந்து அந்தியூர்லயும் நீங்க வந்து தாராபுரத்துலயும் எம்எல்ஏ ஆக்குனாங்க, கிருஷ்ணனையும் நீங்க வந்து சிவாமி வின்சென்ட் அவர்களையும் வந்து எம்எல்ஏ ஆக்குனாங்க. அவள் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட புறந்தள்ளப்பட்ட மக்கள் எல்லாம் பிரதிநிதித்துவம் கொடுத்து அழகு பார்த்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி. திமுக என்ன பண்ணிருக்கு? திமுக பத்தி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமூக நீதிக்கு அவங்களுக்கு சம்பந்தமே வெற்று விளம்பரத்தை ஊடகத்தை வச்சுக்கிட்டு 4 பேரை வச்சுக்கிட்டு ஆன்னு பேசிக்கிட்டு வெட்டியா பேசுவாங்க. இல்ல இவ்வளவு பேரையும் தலித் ஏழுமலை அவர்களா இருக்கட்டும், பொன்னுசாமி அவர்களா இருக்கட்டும், அனைவரையும் ஆக்குனதுல தப்பு நான் செஞ்சுட்டேன்னு ஐயா இன்ன வரைக்கும் சொல்லல. ஆனா அன்புமணி அவர்கள் இருங்க, ஒண்ணு பேச விடுங்க இருங்க. ஆனா அன்புமணி அவர்களை மத்திய அமைச்சராக்கியது நான் செய்த பெரிய தவறுன்னு அவர் சொல்றாரு. அதை எப்படி எடுப்பீங்க? நீங்க சிம்பிள் சொல்லிட்டேன். நீங்க வந்து இப்ப நீங்க மு.க. ஸ்டாலின் ஆட்சி அதிகாரம் பண்றதுக்கு திராணியே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு யாரா சொல்றா அவங்க குடும்பத்தை கூடி அவங்களை யாராவது கூடி இதே வேலையை தான் பண்ணுவாங்க. சரி, இப்போ இது நேரா ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற திமுக அரசு, திமுக இருக்கிற ஒரு ஊடகம், இதெல்லாம் சேர்ந்து ஊடகம் ஒரு கூட்டம் இருக்குது, பெண் எல்லாம் சேர்ந்தான். நீங்க சொல்றீங்க இது அரசியல் ரீதியா நீங்க வந்து திமுக வந்து எதிரியா சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னா கூட, ஒரு பொதுமக்கள் பார்வையில பாமக இன்னைக்கு 2ஆக அது உடைந்திருக்கிறது. இப்ப இந்த சூழல் வந்து சரியானதா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சாதாரண மக்களுடைய பார்வையா இருக்கும். அப்ப இந்த சூழல்ல நீங்க தேர்தலை நோக்கி நகரும் போது நீங்க பாமக இருக்கட்டும், தொண்டர்கள் இருக்கட்டும், அன்புமணி பக்கம் அப்படின்னு நீங்க வந்து உங்களோட டிஃபெண்ட் வைக்கலாம். ஆனா ஒரு வாக்கு அரசியல்ல இது எப்படி எதிரொலிக்குங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடையவில்லை. நல்லா ஒரே ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தான், அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில தான் இருக்குது. ஒரு சில துரோகிகளும் பூசாரிகளும் சிலது வந்து ஒரு கங்கணம், அது யாருன்னா அவங்கலாம் வந்து திமுக கைக்கூலிகள், ஓகேங்களா? அவர்கள் தான் இதை வந்து ஒரு பிம்பமா கட்டமைக்கிறாங்க. எங்க பாட்டாளி சொந்தங்கள் எல்லாருக்குமே மிக தெளிவா ஒரு விஷயம் புரியும். ஏன்னா எங்களை வழி நடத்துறது ஐயா அப்படிதான் நடத்திருக்காங்க. எது தப்போ அது தப்புன்னு சொல்லுவோம், எது ரைட்டோ அது ரைட்டுன்னு சொல்லுவோம். அவர் திரும்ப சொல்றாரு, நல்லா இருக்கிற அந்த பசங்களை கத்தி கபடாலாம் கொடுத்து தவறான அரசியலுக்கு வழி நடத்துகிறார் அன்புமணி. நீங்களும் அவர் வளர்த்தவர் தானே, ராமதாஸ் ஐயா வளர்த்தவர் தானே. நீங்க என்ன சொல்றீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க தொட்டு சொல்றேன். ராமதாஸ் ஐயா வளர்ப்பு சொல்லுங்க. மனசாட்சி எல்லாம் வேணாங்க, அறிவுபூர்வமா யோசிக்கணும். அறிவுபூர்வமா யோசிக்கணும். அறிவு தான் ரொம்ப முக்கியம், புரியுங்களா? அறிவுக்கும் மனசுக்கும் உங்களுக்கு தெரியாது டிஃபரன்ஸ் இருக்கு. அறிவு ரொம்ப முக்கியம். நல்லா தீர்க்கமா அறிவு கணக்கு போடும், மனசு உண்மையை சொல்லுமா? உண்மைதான், அறிவு தான் உண்மையை சொல்லும். அறிவுதான் உண்மையை சொல்லும். பாட்டாளியின் எதிர்காலத்தை, பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்றுவது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்ன்னு எங்களை வழிநடத்த ஐயா மிக தெளிவாக வழிநடத்திட்டார். அதுல திருப்பி போற வழியோ அதெல்லாம் கிடையாது. நீங்க வேணா பாருங்க, 6 மாசமா இதையே தான் பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடியே கிடையாதுங்க. இதை விட பெரிய நெருக்கடியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி சந்திச்சு 50 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து 50 தொகுதிகளில் எந்த அளவுக்கு வேலை செய்யணும், கீழே வரைக்கும் என்ன வேலை செய்யணும், பூத் லெவல்ல என்ன வேலை செய்யணும், அங்க இருக்கிற பொறுப்பாளர் யாரு, நேரடியா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நேரடியா பேசிட்டு இருக்காரு எல்லாத்தையும். கட்சி வந்து மிக சுதந்திரமாக, மிக மிக வேகமாக, மிக 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 பாசிட்டிவா, ஆரோக்கியமாக இந்த கட்சி நடைபெற்று கொண்டது. அதுல எந்த விதமான சொல்லாதீங்க. இதுல வந்து சென்டிமெண்ட் அது இதெல்லாம் நீங்க பேசலாம். இதெல்லாம் திமுகவுடைய நரேட்டிவ். அதனால இந்த நரேட்டிவ் செட் பண்றதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இப்படின்னு தூக்கி போடுறோம். சரி, அது எல்லாமே வந்து திமுகவுடைய சூழ்ச்சினா, இப்ப செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார், ராமதாஸ் ஐயா அவர்களுடைய மகள். இப்ப இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நான் திருப்பி கேட்ட எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். சூழ்ச்சியில பல வகையில அது ஒரு சூழ்ச்சி. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம்.
2026 தேர்தல் களத்தில் பாமகவுடைய செயல்பாடுகளை. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.